யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 9 வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்க போகிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திட மனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனோட கூட இருந்து அவன் லைஃப்பை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணுன்றதில் ரொம்ப கரிசனை உள்ள தேவன். நீங்கள் எல்லா பகுதியிலும் வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னா அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தோக்கிறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ஜெயிக்கிறது தான் இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் ஜெயிக்கிறது தான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் அப்பா பாருங்க, ஒரு தகப்பன் தம் பிள்ளை ஜெயிப்பதை தான் விரும்புவான். பெற்றோராக இருக்கிறீங்கன்னா குடும்பத்தில் பிள்ளைங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்போது, சில பிள்ளைங்க வாழ்க்கையில் தோக்கும்போது அவர்களை ஜெயிப்பதுக்கான முயற்சிகளை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. ஒரு முறை அவன் ஜெயிக்கலன்னா கூட மறுமுறை இன்னொரு முயற்சி எடுக்கிறோம். அந்த மறுமுறையிலையும் அவன் ஜெயிக்கலன்னா கூட அவனை ஜெயிக்கிற வரைக்கும் அவனோட நம்ம எடுக்க வேண்டிய பிரயாசங்களை எடுத்து அவனை ஜெயிக்கிற வரைக்கும் விடுறதில்ல பாருங்க. ஏன்னா ஒரு நல்ல தகப்பன்னா அதை செய்கிறோம் பாருங்க. ஜெயிக்கிற வரைக்கும் அவங்கள விடாமல் அவங்கள ஜெயமாக்குறதுக்கான வேலைகளை நம்ம செய்கிறோம். நான் கேட்குறேன், உலக தகப்பனாக இருக்கிற நம்மளே நம்ம பிள்ளை ஜெயிக்கிற வரைக்கும் விடுறதில்லைன்னா, நான் கேட்குறேன், நம்மளை உண்டாக்கி நமக்காகவே இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாஷ்யத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் நீங்கள் தோக்க இடம் கொடுத்துருவாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பரிந்து பேசுகிறாருன்னா சிபாரிசு பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. சிபாரிசுன்ற வார்த்தை எல்லாருக்கும் புரியும் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒருத்தர் நல்ல செல்வம் உள்ள இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள அதிகாரத்தில் இருப்பார்னா அவர் நமக்கு சிபாரிசு செய்ய மாட்டாரா அப்படின்னு ஏங்குறோம் பாருங்க. நான் சொல்கிறேன், எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. நமக்காக ஒவ்வொரு நாளும் சிபாரிசு செய்கிறார். நான் தோத்தா பிதாவின்ட்ட சொல்கிறார், அவங்க என் பிள்ளை ஜெயிக்கணும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம், அவங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்போம், அவங்களுக்கு வழி காட்டுவோம் என்கிற ஒரு முயற்சியை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம மேலே எடுத்துக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு முறை நமக்கான பிரயாசத்தை எடுத்து நம்மளை வெற்றிகரமாக கர்த்தர் மாற்றுவதுக்கு ஆண்டவர் இவ்வளோ பிரயாசம் எடுக்கிறார் பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையிலும் அப்படி கர்த்தர் பிரயாசம் எடுக்கிறார். தாவீதை ஒரு நாளும் அவன் தோத்து போக கர்த்தர் அவனுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக நியமித்து அவன் வீட்டுக்கு தீர்க்கதரிசியை அனுப்பி, அவன் வீட்டில் இல்லை ஆனால் அவன் வீட்டுக்கு வர வரைக்கும் தீர்க்கதரிசியை இருக்க வச்சு, அவன் வந்த உடனே இவன்தான் நான் தெரிந்து கொண்டவன் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் இருக்கிற இடத்திலிருந்து இறங்கி அவன் வருகிற இடத்துக்கு நேராக போய் அவன் மேல் இந்த அபிஷேக தைலத்தை ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணினும் போது வேதம் சொல்கிறது, அந்நாள் முதல் கர்த்தர் தாவீதோடு தங்கி இருந்தார் என்று சொல்லியிருக்கு. இப்படி தாவீதோட கர்த்தர் தங்கி இருந்தார் பாருங்க. கர்த்தர் தாவீதோட தங்கி இருந்த நாட்களில்
அவன் தன்னுடைய சகோதரர்களை விசாரிக்கிறதுக்காக யுத்த களத்துக்கு போகிறான். யுத்த களத்துக்கு போகும்போது அங்கே கோலியாத் என்கிற ஒரு ராட்சதன் நின்று இஸ்ரவேல் ஜனங்களையும் இஸ்ரவேலின் தேவனையும் அவன் நிந்தித்து கொண்டு இருக்கிறான், தூஷிக்கிறான். அப்போ அதை பார்க்குறான். பார்த்து இவனுக்குள்ள என்னுடைய ஆண்டவரை அவன் தூஷிக்கிறானே, ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பாருங்க, கர்த்தர் அவனோட அந்நாள் முதலிருந்து இருக்கிறாரு பாருங்க. இப்போ அவனுக்கு இப்படி ஒரு கோலியாத்தை பார்த்த உடனே இவனை ஒன்னெல்லாம் ஆக்கணும், என் தேவன் பெரியவர் என்பதை காட்டணுன்றதுல தாவீதுக்குள்ள அந்த வீரியம் அவனுக்குள்ள ஆண்டவர் உண்டாக்குனது நிமித்தமா அந்த வீரியம் அவனுக்குள் எழும்புகிற அந்த நேரத்தில் ராஜா அவனுக்கு கொடுக்கிற ரிவார்டை குறித்து கேள்விப்படுறான். இந்த கோலியாத்தை வீழ்த்துற தோக்கடிக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த ராஜா என்ன செய்வார் என்கிற செய்தி அவனுக்கு கேட்கப்படுது. அந்த ராஜா என்ன செய்வாராம்? தன்னுடைய மகளை விவாகம் பண்ணி கொடுப்பாரு. அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் இந்த தேசத்தில் ஐஸ்வர்யவான ஆக்குவார். அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் இந்த தேசத்தில் இருக்கிற வரியிலிருந்து அவனை முற்றிலும் விளக்குறாரு அப்படின்ற நற்செய்தி அவனுக்கு வந்துச்சு பாருங்க. இந்த ரிவார்டெலாம் வந்துச்சு பாருங்க. போனான், கோலியாத்தை வீழ்த்தினா, அற்புதமான விதத்தில் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இப்போ அவனுக்கு என்ன, அந்த நாட்டின் வரியெல்லாம் அவனுக்கு ரத்து செய்யப்பட்டுச்சு பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய வரிகளை சம்பாதிக்கிற பணத்துக்கு வரியை கட்டினாலும் ஒவ்வொரு வருஷமும் நான் அரசாங்கத்துக்கு கடனாளியாக தான் இருக்கிறேன் வரி செலுத்த வேண்டிய விஷயத்தில். அப்போ இந்த தாவீதுக்கு தெரியுது, கர்த்தர் அப்படிப்பட்ட வரி கட்ட வேண்டிய கடனில் இருந்தோம் என்னை முற்றிலும் ரத்து செய்திருக்கிறாரு என்கிற இந்த அற்புதத்தெல்லாம், இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றிருக்கிற தாவீது இடத்துல தான் 400 பேர் சேர்றான். அந்த 400 பேர் யாருன்னா கடன்பட்டவன் சேர்றான். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் ஏன் தாவீது இந்த 400 பேர் எடுத்தானா? அவனுக்கு தெரியும், நான் வரி கட்ட வேண்டிய கடனே என் ஆண்டவர் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு ரத்து பண்ணியிருக்கிறாரு. இந்த தேவன் இந்த 400 பேர் பட்டிருக்கிற கடனையும் ரத்து செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறான் என்கிற நம்பிக்கையில தான் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு பேசுறான். நல்லா நீங்க கவனிக்கணும். இல்லைன்னா அவனுக்கு எப்படி பேச வந்திருக்கும் நம்பிக்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சு காட்டுறாரு, அவனுக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கி காட்டுறார், அவனோட கர்த்தர் இருந்து அவனுடைய தோல்விகளெல்லாம் ஜெயமாக மாற்றி காட்டுகிறார். இப்படி பண்ணது நிமித்தமா இப்போ அவனுக்கு ஒன்று விளங்குது, எனக்கே அற்புதம் செஞ்சிருப்பார்னா என்கிட்ட கூட்டு வந்திருக்கிற இந்த 400 பேருக்கும் இந்த தேவன் நிச்சயமாய் அற்புதம் செய்வார் என்பதை நம்பி பிரசங்கம் பண்ணுறான். அவன் பிரசங்கம் பண்ண முதல் வார்த்தை சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அவன் சொல்றான், கர்த்தர் எப்படி ஒரு மனுஷன், blessed is the man ஆரம்பிக்குது ஆங்கிலத்தில். பாவியுடைய வழியில நில்லாமலும் பரிகாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராமோ, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த மனுஷன்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கணும். நான் சொல்லுவேன் ஜெக்கோனியா பாக்கியவான். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? என்ன சொல்லாதீங்க, உங்க பேரை சொல்லுங்க. உங்க பேரை போட்டு சொல்லணும், பாக்கியவான். இதை போதிச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 12-13 ஆண்டுகள் அவர்கள் மறைந்திருக்க வேண்டிய காலங்கள் இருந்தது. ஓடி வந்தவன் என்ன ஓடுறான், அந்த 400 பேர் அங்கெங்கேயும் ஓடி போய் ஒளிலான்னு பார்க்குறான். கடைசியில் தாவீதுகிட்ட சேர்ந்துட்டான். பார்க்குறான் தாவீதும் ஒளிஞ்சிருக்கிறான், இவனோட நம்ம சேர்ந்து ஒளிவோம். இவன் ஓடி ஒளிகிறவங்களாம் யாரு? கடன் கொடுத்தவன் துரத்திட்டு வரான். கடனை திருப்பி கொடுக்க முடியாமல், வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் வாழ முடியும், இதை திருப்பி செலுத்த முடியும், எந்த கடனாளியை பார்த்து நான் ஓடுறேனோ அதே இடத்துல நின்று நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியுன்ற நம்பிக்கை இல்லாமல் ஒடுக்கப்பட்டு முறுமுறுத்து கடன்பட்டு இருக்கிற இந்த நபர்கள் சேரும்போது இந்த தாவீது அவர்களுக்கு போதிக்கிறான் வசனத்தை வச்சு. அவனுக்கு தெரியும், எனக்கு அற்புதம் செஞ்சவர் இவர்களுக்கும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். என்ன பாக்கியவானாய் மாற்றின கர்த்தர் இவர்களும் என்ன செய்வார், பாக்கியவான்களாய் மாற்றுவார் என்கிற நம்பிக்கையில் பேசலாம் பாருங்க, பிரசங்கம் பண்ணுறான். அதனுடைய விளைவு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பல ஆண்டுகள் அவங்க கூட இருந்து அந்த சங்கீத புஸ்தகம் முழுவதையும் பிரசங்கம் பண்ணி அவங்க மனதின் சிந்தனைகளை, அவங்களுடைய மென்டாலிட்டியை மைண்ட் செட்டையே மாற்றுறான்.
கடன் வாங்குற மைண்ட் செட்டே மாறுது. அவங்களுக்கு என்ன மைண்ட் செட்டை கொடுக்குறான்? நீ ஒடுக்கப்பட்டவன் இல்லப்பா, நீ கடன் பட்டவன் கிடையாது, நீ முறுமுறுக்கிறவன் இல்லை, உன்னை கர்த்தர் அப்படி உண்டாக்கல. அவன் சொல்லியிருப்பான், விசித்திர வினோதமா கர்த்தர் உன்னை உண்டாக்கி இருக்கிறார். தெரியுமா அவனுடைய படைப்பு எப்படிப்பட்ட படைப்பா இருக்குன்னு வேதம் சொல்லுது தெரியுமா? 138 சங்கீதத்தில் இருக்கு பாருங்க, அதை சொல்லி இருக்கிறார். விசித்திர வினோதமாக உன்னை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரு. தமிழ்ல ரொம்ப நல்லா வந்து விசித்திர வினோதம். நம்ம திட்டுறது தானே பயன்படுத்துவோம். சரியான விசித்திர வினோதமா இருக்கிறியே அப்படின்னுவோம் பாருங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை விசித்திர வினோதமா, ஒடுக்கப்பட்டவனா, முறுமுறுக்கிறவனா, கடன்பட்டவனா இருக்கிறவனா நம்மளை உண்டாக்கல. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன கர்த்தர் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக உண்டாக்கி இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். நல்லா நிறைய பேர் அதுவே சொல்றதுக்கே சந்தேகம். நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன கர்த்தர் ஆசீர்வாதமா இருப்பதுக்காக உண்டாக்கி இருக்கிறார். நான் கேட்கிறேன், ஆண்டவர் நீங்க சாபமா இருக்கிறதுக்காக உங்களை உண்டாக்கி வச்சிருப்பாரா? உருப்படாம இரு, தேராம போ, அதனால உன்னை உண்டாக்குறேன், வாழ்ந்துட்டு போ, பலத்தின் மிகுதி 80 வருஷம் போ, போராடிட்டு போ அப்படின்னு உண்டாக்கி விட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நான் வாழ்கிற ஒவ்வொரு வினாடியும் கர்த்தருக்கு ரொம்ப விலையேறப்பட்டது. கையை வைத்து சொல்லுங்க, நான் வாழ்கிற ஒவ்வொரு வினாடியும் கர்த்தருக்கு விலையேறப்பட்ட. அதுதான் ஆண்டவர் சொல்றார், உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். அதை சொல்லிட்டு சொல்றார், உன்னுடைய காலம் என் கையில் இருக்குப்பான்றார். பயப்படவே பயப்படக்கூடாதுங்க. வாழ்க்கையை குறித்து இன்னைக்கு நீங்க போய் கொண்டிருக்கிற உங்க சரீர போராட்டங்கள், குடும்ப போராட்டங்கள், பொருளாதார நிலைகளை குறித்து பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்கன்னு சொல்றேன்னா, உங்களுடைய காலம் உங்க கையில் இல்லை, உங்களை உண்டாக்கின கர்த்தருடைய கையில் இருக்கு. அதனால தான் அதை மாற்றி அமைப்பதுக்கு, உங்க சூழ்நிலைகளை மாற்றுவதற்கான சத்திய வசனங்களை கேட்கிற இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. இந்த வசனத்தை கேட்டு நான் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கவே முடியாது. தாவீதிடத்தில் இருந்த 400 பேர் அவன் பேசின வார்த்தையை கேட்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் போகாம இருக்க முடியலையே. அவங்க மனநிலையை மாத்துறான். கர்த்தர் எப்படிப்பட்டவன் புகழ ஆரம்பிக்கிறார்கள், கர்த்தரை பாடுகிறார். நாள் முழுவதும் அவருடைய மகிமையை சொல்லுகிற பாத்திரங்களாக மாத்தினானே. ராஜாவாக 30 வயதுல தாவீது போய் தன்னுடைய சிங்காசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படி ராஜாவாக அமர்ந்த போது, நான் நம்புறேன் அவன் செய்த முதல் காரியம் என்னவா இருந்திருக்கும் தெரியுமா? தன்னோட இருந்த 400 பேருடைய கடனையும் அவன் ரத்து செய்திருப்பான். இந்த ரத்து செய்த பெற்ற இந்த கடன் ரத்து ஆக்கப்பட்ட இந்த 400 பேருக்கு என்ன கொண்டாட்டம் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. வாழ்நாளில் நான் வாழ முடியும், நான் தலை நிமிர்ந்து நிற்க முடியும், என்னை கடன் கொடுத்தவன் துரத்திட்டே வரானே, இன்னும் துரத்துறானே, அவன் என்னை துரத்தாம அவனுக்கு முன்பாக நான் தலை உயர்ந்து நின்று வாழ்வதற்கு என்னால் முடியுன்ற ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் இந்த தாவீது மூலமா போதித்தது மாத்திரம் இல்லை, அந்த தாவீது மூலமா அவர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் கர்த்தர் செய்தது அவங்க வாழ்நாள் முழுவதும் மறந்துருக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாத அற்புதமாய் மாறும். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு செய்கிற அற்புதம் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க முடியாத அற்புதமாக இருக்கும். இந்த 400 பேர் மறந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? மறந்துருக்கவும் மாட்டான். இனியும் அவன் கடனாளியாக வேணா பண்ணியிருக்க மாட்டான், மாறி இருக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாவீது மூலமாக கர்த்தர் கொடுத்தான். நான் சொல்கிறேன், அந்த தாவீதை கொண்டு கர்த்தர் அப்படி ஒரு வேலையை செய்வார்னா, இந்த ஊழியக்காரன் கர்த்தர் வாரந்தோறும் உங்களுக்கு உபயோகப்படுத்தி பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு, இந்த ஊழியக்காரன் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய கர்த்தரால் முடியும்னு நான் கர்த்தரை நம்பி பிரசங்கம் பண்ணுறேன். கர்த்தர் எனக்கு சொல்கிறத நான் தைரியமாக சொல்கிறேன். இதை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் கடலிருந்து வெளியே வரீங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கேள்வியாகவே தான் இருக்குது, பதில் வராமல் இருக்கிற நிலையில தான் இருக்கிறீங்க. அதுதான் ஆண்டவர் மறுபடியும் போதிக்கிறார். ஏன் போதிக்கிறார்னா, சந்தேகம் வெளியே போகிறதுக்கு. இந்த பைபிள்லேருந்து ஏராளமான ப்ரூஃபை, சான்றிதழை, எவிடன்ஸை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எங்கிருந்தோ மனுஷனும் உலகத்தில் இருக்கிற ப்ரூஃபை காட்டல. இந்த சத்திய வேத புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் எப்படியெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை இருந்த மக்களை எப்படி விடுவித்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், அவர்களை எப்படி நீ இனி கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வாய், கடன் கொடுப்பாய் என்கிற அந்த மேலான நிலைக்கு
போன வாரம் கூட பார்த்தோம் பார்த்தீங்களா, 112ஆம் சங்கீதத்தில் அங்கே சொல்லியிருக்கு. என்ன சொல்கிறாரு? அவன் இறங்கி என்ன செய்வானா? கடன் கொடுப்பானா. யார் அவன்? சொல்லுங்க, யார் அவன்? அவன் வாயில் என்ன வரும்? அல்லேலுயா என்று சொல்றவன் என்ன செய்வான்? இறங்கி. அந்த அல்லேலுயா சொல்றவன் யாரு? கர்த்தருடைய வேதத்தை மிகவும் நேசித்து அதை கை கொள்றவனாய் இருக்கிறவன். இன்னொரு சம்பவத்தை இன்னைக்கு உங்களுக்கு காண்பித்து, ஆண்டவர் எப்படி அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார், இதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ரெக்கார்ட் ஆகணும். ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை எதுவுமே தடுக்க முடியாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் பெருசாகும், உங்களுடைய எதிர்பார்ப்பு பெருசாகும், உங்கள் இருதயத்தை கர்த்தர் விசாலமாக்குவார். இதெல்லாம் என்ன பிறப்பிக்கும்னா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிற அற்புதத்தை உங்களுக்கு பிறப்பிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசித்துட்டு அதனுடைய பின்னணியை கொஞ்சம் கவனித்து அதனுடைய தொடர்பை பார்த்தாதான் ஆண்டவர் ஒரு கடனை ரத்து செய்வதில் இருக்கிற உண்மைத்துவத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உண்மை உள்ளவர்னு? எத்தனை பேர் அதை மனதார சொல்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர், சொல் தவறாதவர். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? அவர் சொன்னா அப்படியே செய்வார். வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து வாசிப்போம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிஷாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். நல்லா கவனிங்க. இங்கே ஒரு சகோதரி தன்னுடைய கணவனை இழந்து விதவையாக ஒரு பிரச்சனைக்குள்ள அவ வருகிறா. தன் கணவனை இழந்தது நிமித்தமா, கடன்பட்டது நிமித்தமா. இப்போ கடன் கொடுத்தவன் இப்பொழுது அவன் வீட்டுக்கு கடனை கொடுக்குறியா, உன் பிள்ளையை எடுத்துட்டு போட்டுமான்னு கேட்குறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவ தேவ மனுஷனை தேடி போகிறாள். இப்போ என்னுடைய கேள்வி இந்த இடத்துல, நான் இந்த வசனத்தை இந்த வாரம் முழுவதும் வாசித்து என்னால் ஜீர்ணிக்க முடியாத ஒரு காரியம் என்னன்னா, என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர் என்று நீர் அறிந்திருக்கிறீரே. அதை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட், கடன் கொடுத்தோம் வந்துட்டான் கடன் வாங்கிறதுக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி இருக்கிற வார்த்தைகள் இருக்க. ஆனா இங்க சொல்றா, தன் கணவனை இழந்த ஒரு சகோதரி சொல்லுகிறாள், என் கணவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆனா அவ சொல்ற விளைவு எப்படி இருக்குன்னா, என் கணவர் கடவுளுக்கு பயந்து நடந்திருந்தாலும் என் கணவன் வைத்து விட்டு போன கடன் பெரிய சுமையா இருக்கு. ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது, 128ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் கையின் பிரயாசம் எப்படி இருக்கும், அவனுடைய மனைவி எப்படி இருப்பா, அவனுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவனுடைய தலைமுறை எப்படி இருக்கும், அவனுடைய வம்சம் எப்படி இருக்கும், அவனுக்கு எப்படிப்பட்ட ஆயுசு நாட்களை கர்த்தர் உண்டாக்குவார். இவ்வளவு காரியங்கள் சொல்லி வைத்திருக்கும் போது 2த்துக்குமே முரண்பாடா இது இருக்கு. ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரே? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் கடனை எப்படி வைத்து விட்டு போக முடியும்? இந்த பகுதியை வாசித்த போது எனக்கு அந்த வார்த்தையில நான் நின்றம் பாருங்க. இதுக்கு பதில் இருக்கணும் ஆண்டவரே. இதுக்கு பதில் இல்லாம இந்த பகுதியை நீர் பதிக்க நீர் இடம் கொடுத்திருக்கவே மாட்டீர். இதுல ஒரு சந்தேகம் வருதே. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான்னு நீர் பைபிள்ல சொல்றீர். ஆனா இங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன் கடன்பட்டு செத்து இருக்கிறானே, இது எப்படி ஆண்டவரே என்று நான் உட்கார்ந்து கேள்வி கேட்டு இதை ஆராய்ஞ்ச போது எனக்கு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார். இவள் போய் யார்கிட்ட சொல்றான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இவ போய் எலிஷா கிட்ட சொல்றா ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் கேட்டார், எலிஷாவுக்கு எஜமான் யாருன்னு கேட்டார். நான் சொன்னேன், எலிஷாவுக்கு எஜமான் எலியா ஆண்டவரே.
அப்போ நீ எலியாவிடத்துல ஒரு மனுஷன் இருந்தான், போய் பாரு அவன் யாருன்னு கண்டுபிடினாரு. எலியாவின் காலகட்டத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதமான வேலைகளை செய்தார் என்கிற காரியங்களை கவனிக்கும் போது எலியா போய் நின்று சொல்லுகிறான், இனி மழை பெய்யாது என்று சொன்னபடி அவன் சொன்ன வார்த்தையின்படியே ஒரு சில ஆண்டுகள் மழை இல்லை. மழை இல்லாத காலத்தில் அங்கே என்ன ஏற்படுதுன்னா பஞ்சம் ஏற்படுது, சாப்பாடு குறை உண்டாகுது, தண்ணி இல்லை, விளைச்சல் இல்லை, வேலை செய்வதற்கு வழி இல்லை, விவசாயம் பண்ணுறதுக்கு வழி இல்லை. இப்படி குறைபாடுகள் ஏற்படக்கூடிய காலங்கள் வரும்போது அங்கே அந்த தட்டுப்பாடுகள் உண்டாகிற நேரத்தில் அங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். அந்த புரிஞ்சாதான் இங்கே இவ என்ன சொல்றான்னு நமக்கு இங்கே புரியும். 1 ராஜாக்கள் இங்கே நம்ம மறுபடியும் வருவோம். ஏன்னா இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பியும் வருவோம். ஆனால் இந்த சகோதரி தன் கணவனை இழந்தாலே, இழந்த கணவர் யாருன்னு தெரிஞ்சாதான், ஏன் கர்த்தருக்கு பயப்படுற கடன் பட்டு போயிருக்கிறானே, கடனாளி வந்து தன்னுடைய பிள்ளைகளை பிடிக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பதிலை நம்ம இந்த இடத்துல தான் கண்டுபிடிக்க முடியும். பாருங்க 1 ராஜாக்கள்ல 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். ஆனபடியால் ஆகாப் அரமனை விசாரிப்புக்காரனாகிய ஒபேதியாவை அழைப்பித்தான். ஒபேதியா கர்த்தருக்கு, நல்லா கவனிங்க, அவனுடைய மனைவி சொன்ன அதே வார்த்தை, அங்க சொல்லப்பட்ட அதே வார்த்தை இங்க சொல்லப்படுது பாருங்க. ஒபேதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். நல்லா கவனிங்க, ஒபேதியான்றவன் he was a governor. ஆகாப் ராஜாவுடைய அரண்மனையில், ஆகாப் ராஜாவுடைய அரசாங்கத்தில் அவன் எப்படி இருக்கிறான்? இஸ் அ கவர்னர். அவன் கையில் நிறைய அதிகாரங்கள், நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரியா இருந்த போது, ஒரு கவர்னரா இருந்த போது அவனை குறித்து வேதம் சொல்லுது அவன் எப்படி இருந்தானா? கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். அதுக்கு அடுத்தது பாருங்க 4ஆம் வசனம். ஏசேபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்க போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபியில் 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இங்க கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷனை குறித்து சொல்லுது. கர்த்தரை குறிச்ச பயமே இல்லாத ஒரு ராணியை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆகாப் ராஜாவுடைய மனைவி ஏசேபேல் சொல்றா, பஞ்சம் வருது, எல்லாம் குறைபடுது, மழை இல்லை, விளைச்சல் இல்லை, ஒன்றும் ப்ரொடக்ஷன் இல்லை, அதனால தீர்க்கதரிசிகளை கொள்ளுங்க, அவங்களுக்கு போகிறதெல்லாம் கட் பண்ணுங்க. ஏன் இதை சொல்றானா? அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் ராஜா வீட்டில் இருக்கிற ஆகாரத்தை சாப்பிட்றவர்கள். அப்போ என்ன மாதிரி சாப்பாடு கொடுத்துருப்பார் ஆண்டவர் பாருங்க. தீர்க்கதரிசிகளாம், தீர்க்கதரிசியும் ஒன்னில்லாதவங்க கிடையாது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க ஒன்னில்லாதவங்க கிடையாது. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல ஸ்தானத்தையும் மதிப்பையும் மரியாதையும் அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் நேர்த்தியாக கொடுத்துருக்கிறார். இப்போ இவ பார்க்குறா, ஊரில் சாப்பாடு இல்லை, ஊரில் விளைச்சல் இல்லை, ஆனால் இந்த தீர்க்கதரிசிகளுக்கு மாற்ற நம்ம வீட்டில் சாப்பாடு போதா? சாப்பாடை கட் பண்ணு. சாப்பாடை கட் பண்ணால் மட்டும் போதா, தீர்க்கதரிசிகளே கட் பண்ணி தூக்கு அவனுங்களை. ஏன்னா இவ கர்த்தருக்கு பயப்படாதவ, அவ ஒரு காரியத்தை செய்யணும்னு முன் வரும்போது மறுபக்கத்தில் அங்கே உள்ள ஒரு கவர்னரா இந்த ஒபதியாவை கர்த்தர் வச்சு கர்த்தருக்கு பயப்படுறவனா இருந்தனால அவனுக்கு தெரியுது ராஜாவும் ராணியும் என்ன திட்டம் போடுறான், தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக, தேவ மனுஷர்களுக்கு எதிராக என்ன திட்டம் போடுகிறார் என்பதை அறிந்து இந்த ஒபதியா கர்த்தருக்கு பயந்து நடந்தவனா இருந்ததுனால என்ன செய்கிறான்? அந்த 100 தீர்க்கதரிசிகளை கொண்டு போய் 2 வித்தியாசமான குகையில் கொண்டு போய் 50 பேரை என்ன பண்ணுறான்? ஒளித்து வைக்கிறான் பாருங்க. ஒளித்து வைத்து அவங்களுக்கு என்ன கொடுத்தானா? ஆகாரத்தையும் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவங்களை என்ன பண்ணிட்டு வந்தானா? பராமரித்து வந்தானா. இந்த தீர்க்கதரிசிங்களாம் எப்படின்னா நல்ல ராஜா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டவங்க, கொளுத்த சாப்பாடு சாப்பிட்டவங்க. இந்த தீர்க்கதரிசிங்களை அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து போஷிக்கணும்னா ஒபதியாவுக்கு எவ்வளோ பெரிய செலவாயிருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ராஜா வீட்டில் இருக்க சாப்பாடே கொடுக்க முடியல, கட் பண்ணு. சாப்பாடு கொடுக்க முடியலன்னு கட் பண்ணிட்டு கடைசியில் தீர்க்கதரிசியை கட் பண்ணுன்றா ஏசபேல். ஆனா இந்த ஒபேதியா அந்த 100 பேரை எடுத்து அவர்களை பராமரித்து அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் தண்ணீரையும் கொடுத்தான் பாருங்க.
இப்போ நான் உட்காந்து யோசித்தேன், ஒரு கணக்கு போட்டேன். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசிக்கு சாதாரணமான விதத்தில் ஒரு ஆகாரத்தை கொடுக்கணும்னா, ஏன்னா பஞ்சம் பார்த்தீங்களா, ராஜா வீட்டில் சாப்பிட்ட மாதிரிலாம் இப்போ என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. நார்மல் சாப்பாடு கொடுக்கணும்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு கால்குலேஷன் போடலாமா? உங்கள் மூளைலாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பார்க்கலாமா? பெண்கள் நல்லா டக்குன்னு போடுவீங்களா, டக்குன்னு அப்படியே மனசுலையே கடுகை தூக்கி எண்ணெயில் போட்டே கணக்கு போடுவீங்களே. செக் பண்ணி பார்ப்போம். ரெடியா? பாஸ்டர் இப்படி ஒரு சோதனையில் எங்களை உட்கார வச்சுக்கிறீங்க. ஒரு சாதாரண சாப்பாடு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு தீர்க்கதரிசிங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போடணும்னாலும் 2 வேளையாக போட்டிருப்பானா? என்ன பண்ணியிருப்பான்? 2 வேளையாவது ஒபேதியா என்ன பண்ணி, ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறேன், இவனுக்கு தெரியும் இந்த தீர்க்கதரிசிக்கு நான் செஞ்சால் நான் கர்த்தருக்கே செய்கிறதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு அறிந்து என்ன பண்ணுறான், 2 வேளை அவங்களுக்கு சாப்பாடு போடணும். இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் 2 மீலை ஒரு கால்குலேஷன் போடலாமா? ஒரு மீல் 25 ரூபான்னு வச்சுப்போம். எவ்வளோ? 25 ரூபாய்க்கு ஒரு காஃபி கூட கிடைக்காது. ஒரு போண்டா கூட கொடுக்க மாட்டான். சரி போட்டுப்போம் 25 ரூபா. அப்படி யாராக கொடுக்குறாங்கன்னா அவங்க பெரிய பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியந்தான். 25 ரூபான்னு வச்சுங்க, 2 வேளை கொடுக்குறான் ஒரு தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 50 ரூபா. ஒரு நாளில் எத்தனை தீர்க்கதரிசி சாப்பிட்டாங்க? முணுங்கக்கூடாது, நல்லா சொல்லுங்கள். எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? எத்தனை தீர்க்கதரிசியை பாதுகாத்தான்? 100 பேர். ஒரு நாளைக்கு ஒரு தீர்க்கதரிசிக்கு 100 ரூபா ஆகுதுன்னா அப்போ 100 தீர்க்கதரிசிக்கு கணக்கு நான் தப்பாக சொல்லிட்டேன்னா ஒரு நாள் 50 ரூபா. மன்னிக்கணும், நமக்கு கணக்கு வீக்கு தான். 50 ரூபான்னு வச்சுங்க, 50 ரூபான்னு வச்சுங்க. அப்போ 100 தீர்க்கதரிசி சாப்பிட்றாங்கன்னு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 5000 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த 5000 ரூபாய் ஒபேதியா எங்கேருந்து தான் கொடுக்கணும்? அவர் பாக்கெட்டில் தான் கொடுக்கணும். ஒரு நாள் 5000 ரூபாய் கொடுத்துடலாம். 30 நாள் 5000 ரூபாய் கொடுக்கணும்னா என்னாச்சு? எவ்வளோ ஆச்சுங்க? 1,40,000 50,000 ரூபாய். ஒரு மாதம் அவர் பாக்கெட்லேருந்து எவ்வளோ கொடுக்கணும்? 1,50,000. அப்படி, ஏன்னா பல வருஷமாக இருந்துச்சு அந்த பஞ்சம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷம் ஒபேதியா அந்த 100 தீர்க்கதரிசிகளை போஷித்திருக்கணும்னா ஒரு மாதம் 1.5 லட்சம் ரூபானா 12 மாதம் எவ்வளோ ஆச்சு? 18. நிறைய பேர் கால்குலேட்டர் வச்சு ரெடியாக இருந்துக்கிறீங்க பொழுது. பக்கா விவரமான ஆளுங்க தான். 18 லட்சம் ரூபாங்க. இந்த 18 லட்சம் ரூபாய் நாடு நல்லா இருந்தபோது அவன் கொடுக்கல. பஞ்சம் நாட்டில் இருக்கிறது, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அப்போ என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு? பணம் தட்டுப்பாடுகள் அவனுடைய வாழ்க்கையில் வந்திருக்கும். அவன் எங்கேருந்து எடுப்பான்? இப்போ அவன் கவர்னராக இருக்கிறதுனால ராஜாவுடைய ட்ரெஷரியிலிருந்து அவனுக்கு கடன் வாங்குவதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. போய் கடன் கேட்டு வாங்கியிருப்பான். கடன் கேட்டு வாங்கி எத்தனை வருஷம் இந்த தீர்க்கதரிசிகளை அவர்கள் வெளியே வந்து கடவுளுடைய வேலையை செய்கிற வரைக்கும் இந்த பராமரிக்கிற பொறுப்பை இந்த ஒபேதியா எடுத்துக்கொண்டான். ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அப்போ எத்தனை லட்ச ரூபாய் சார்? நான் சொல்றது இன்னைக்கு போட்டிருக்கிற லீஸ்டான வேல்யூக்கு போட்டிருக்கிறேன். அன்னைக்கு போட்டிருக்கிற, இப்போ நம்ம போட்டிருக்கிற லீஸ்டான வேல்யூ போட்டாக்கிறோம். பஞ்ச காலத்தில் அது மிகப்பெரிய ஒரு வேல்யூ. அப்போ பார்த்துங்க எவ்வளோ, என்ன லட்சமோ, நம்ம ஊருக்கு மணி வேல்யூ படி சொன்னால் பல லட்சங்களுக்கு அவன் கடனாகி அவன் நினைக்கிறான் இந்த சூழ்நிலைகள் மாறும், தீர்க்கதரிசிகள் வெளியே வருவார்கள், எலியா வெளியே வருவார், அற்புதங்கள் நடக்கும், மறுபடியும் தேசத்தில் செழிப்பு வரும். இதெல்லாம் நம்பி அவன் செய்கிறான். எலியாவும் வெளியே வருகிறார், வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வராரு, அற்புதங்கள் நடக்குது, பல மாற்றங்கள் வருது. ஆனால் ஒபேதியா இந்த தீர்க்கதரிசிகளை காப்பாற்ற வாங்கின கடனை அவன் செலுத்த முடியல. ஏன்னா எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இந்த ஆகாப்பும் ஏசபேலும் மரித்து போகிறான், ஒபேதியாவும் மரித்து போகிறான். இவன் மரித்து போன பிறகு நிறைய ராஜாக்கள் மாறுகிறார்கள். ஆனால் ஒபேதியா மேலே எடுக்கப்பட்ட கடன் என்கிற கணக்கு மாத்திரம் அது இன்னும் தீரப்படலை, அது இன்னும் செட்டில்மெண்ட் ஆகலை. அப்போ ஒரு புது ராஜா வந்து கேட்குறாரு, இந்த ஒபேதியா கவர்னராக இருந்தவன் இந்த அரசாங்கத்திலிருந்து, இந்த ராஜாவுடைய ட்ரெஷரிலிருந்து எடுத்திருக்கிற பணத்தை ரெக்கவரி பண்ணிட்டீங்களா என்று கேட்கும்போது இல்லை என்று சொல்லுகிறார்கள்.
இல்லை என்று சொல்லும் போது அந்த நாட்கள் இந்த ராஜா கேட்கிறான், ஏன் ரெக்கவர் பண்ணலன்னு கேட்டபோது சொல்றாங்க, ஒபதியா மரித்து விட்டான். ராஜா கேட்கிறாரு, மற்ற யார் இருக்கான் வீட்டில்? அப்போ சொல்றாங்க, அவன் மனைவியும் அவன் பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் ஒபதியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற, அதுவும் 2 ராஜாக்களில் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்திரீ இழந்த கணவனும் இந்த ஒபதியாவாக தான் இருக்க முடியும்ண்டு என்ன மிகப்பெரிய கமெண்ட்ரி இருக்காரு. ஏன்னா ஆடம் கிளர்க்ன்றவர் நிறைய காரியங்களை அவர் எக்ஸ்பிளைன் பண்ண, அவர் சொல்கிறாரு, இது இந்த ஸ்திரீ இழந்த கணவன் ஒபதியாவாக தான் இருக்கணுன்றாரு. இப்போ கவனிச்சு பாருங்க, கடவுளுக்கு பயந்து தீர்க்கதரிசிகளை காப்பாற்றுவதற்காக கடன் வாங்கி அந்த கடனை செலுத்த முடியாமல் மரித்து போய் எத்தனையோ காலங்கள் வருஷங்கள் போன பிறகு ராஜாக்கள் மாறினாலும் இந்த விஷயம் எல்லாம் எலியாவுக்கும் தெரியும், எலிசாவுக்கும் தெரியும். நல்லா கவனிங்கள். அதனால தான் நீங்கள் மீதி வரக்கூடிய வார்த்தைகளில் எலிசா சொல்கிற வார்த்தையை பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். எலிசாவுக்கு நல்லா தெரியும், இந்த சகோதரி இழந்த கணவன் ஒபதியா, அந்த ஒபதியா எப்படிப்பட்டவன்? தீர்க்கதரிசிகளை காப்பாற்றினவன், தேவனுடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுத்தவன், தேவனுக்காக தன்னையே விளக்கரயமாய் தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய பணத்தையும் தனக்குண்டான எல்லா செல்வத்தையும் செல்வாக்கியம் ஆண்டவருக்காக உபயோகப்படுத்தினவன். இப்போ இந்த ஒரு மனுஷன் அவன் கடன் பட்டிருக்கிறான்னா, இதான் இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, க்ளூ கால்குலேட் பண்ணோம் பார்த்தீங்களா, இது நிமித்தமாக அவன் கடன் பட்டிருக்கிறான். இப்போ புது ராஜா வந்து அந்த கடனை ரத்து செய்வதுக்கு, அதை தீர்ப்பதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. இப்போ கிரெடிட்டார் வந்து வீட்டில் நிற்கிறான், கேட்குறான், ஒன்று பணத்தை கொடு, இல்லை உன் பிள்ளைய கொடு. அதுதான் நீதிமொழி 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான். அந்த நாட்களில் என்ன முறை இருந்துச்சுன்னா, ஒரு மனுஷன் ஒருத்தங்கிட்ட இருந்து கடன் வாங்கினானா அவன் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியலன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஆஸ்தி, அவன்கிட்ட இருக்கிற உடைமைகள்லாம் எடுப்பார். அதை செலுத்தியும் கடன் தீரலனா அவனிடத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் அடிமையாக எடுத்துகிட்டு போவார்களாம். இப்படிப்பட்ட பாருங்க, இந்த கடன் எவ்வளோ பெரிய ரிஸ்கை வாழ்க்கைக்குள்ள உண்டாக்குதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும். இப்படிப்பட்ட ரிஸ்க்குள்ள நம்ம வாழ்க்கையை கொண்டு போய் வைக்க கர்த்தர் இடம் கொடுப்பாரா? அதுல இருந்து நம்மளை விடுவிக்காம அவர் இருப்பாரா? கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம இந்த ஒரு சகோதரி பாருங்க, இந்த கடனின் சுமை அவளால் தாங்க முடியவில்லை. கடன் கேட்கிறவன் வந்து வீட்டில் நிற்கிறான், கேட்ட உடனே இப்ப என்ன செய்கிறான்? வேகமா ஓடுறா தீர்க்கதரிசி. ஏன்னா அவளால் தாங்க முடியல. ஏன் தாங்க முடியலனா, ஒரு ஸ்திரீயானவள் இப்படிப்பட்ட கடன் சுமையை சுமக்க உண்டாக்கப்படவில்லை. மனுஷனை ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக உண்டாக்கி மனுஷியை இன்னொரு விதமாக உண்டாக்கி இருக்கிறார். மனுஷன் ஹேண்டில் பண்ற பிரஷரை ஒரு ஸ்திரீயால ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா மனுஷன் உண்டாக்கப்பட்ட டிசைன் வேற, ஸ்திரீ உண்டாக்கப்பட்டிருக்க டிசைன் வேற. ஒரு சகோதரி அல்லது ஒரு பெண் கடன் வாங்கி கடன் கட்ட முடியலன்னா பேங்க்ல இருந்து ரெக்கவரி டீம்னு ஒரு இருப்பாங்க. இந்த ரெக்கவரி டீம் என்ன செய்வாங்க பாருங்க, வந்து டீசெண்டா பேசுவான். கொஞ்ச நாள் என்ன பண்ணுவான்? டீசெண்டாக பேசுவோம். அதுக்கப்புறம் செலுத்த முடியாத போது அந்த பெண்மணி கிட்ட கொஞ்சம் ஹாஷான கடினமான வார்த்தை, அந்த கடினமான வார்த்தையை கேட்ட உடனே அந்த பெண் உடைக்கப்படுகிறா, நொறுக்கப்படுறா. இதே ஒரு ஆள்னு வச்சிங்களேன், ஒரு ஒரு ஆண் ஒரு மனுஷங்கிட்ட வந்து கடன் வாங்கி கடன் கொடுக்க முடியலாம். அந்த மனுஷனால் நீங்கள் கவனிச்சு பாருங்க, எவ்வளோ அபியூஸ் வேணாலும் அந்த மனுஷன் வாங்கிட்டு செவுறு மாதிரி நிற்பான். ஏன்னா மனுஷன் அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறான். ஒரு ஸ்திரீயானவள் அப்படி டிசைன் பண்ணப்படவில்லை. ஸ்திரீயானவரால் எந்த அளவுக்கு வாழ்க்கையில பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு மேல ஹேண்டில் பண்ணக்கூடிய பிரஷர் வரும்போது அந்த ஸ்திரீ வீட்டை விட்டு, உறவை விட்டு, விவாகத்தை விட்டு நிராகரித்துக் கொள்ளக்கூடிய தீர்மானத்துக்குள்ள போகிறது. காரணம் என்ன? இந்த கடனினால் உண்டாகிற, பொருளாதாரத்தின் நெருக்கடினால உண்டாகிற ரிஸ்க். நல்லா கவனிக்கணும் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. நான் ஒரு குடும்பத்தை சந்திச்சேன் பாருங்க, என்கிட்ட வந்தாங்க பேசுறதுக்கு. அப்போ புருஷன் அவர் மனைவி பக்கத்தில் வச்சுக்கிட்டே சொல்றாரு, என்கிட்ட சொல்றாரு, பாஸ்டர் இவ எதுக்கு எடுத்தாலும் அழுதுடுறா பாஸ்டர், எதுக்கு எடுத்தாலும் ஈஸியாக உடஞ்சிடுறா,
இவ என்ன மாதிரி காமா போல்டா ஸ்ட்ராங்கா இல்லை பாஸ்டர், இவளை என்ன மாதிரி காமா போல்டா ஸ்ட்ராங்கா இருக்க சொல்லி கொடுங்க பாஸ்டர்னாரு. நான் விடுவேனா? நான் சொன்னேன், உனக்கு தான் முதல் டீச்சிங் கொடுக்கணும். ஸ்திரீ ஆனவள் ராணி மாதிரி ட்ரீட் பண்ணப்படுகிறவள். சொல்லுங்க புருஷங்களா? சொல்ல மாட்டீங்க, தெரியும், பக்கத்தில் வச்சுக்கிட்டே சொல்றது கஷ்டம். அவங்க ராணினா நீங்க யாரு? ராஜா. ஒரு ஆணுக்கு ஆண்டவர் உண்டாக்கிய டிசைன் என்ன தெரியுமா? ஒரு ஆண், he must be a provider and a protector. ஒரு ஸ்திரீ ஆனவள் அப்படி உண்டாக்கப்படல. ஒரு ஆணை தான் கர்த்தர் அப்படி அவன் கையில தான் பண்படுத்துகிற பராமரிக்கிற வேலையை கொடுத்தாரு. ப்ரொவைட் பண்ற வேலையும் ப்ரொடெக்ட் பண்ற வேலையும் ஒரு ஆண் கையில கர்த்தர் கொடுக்கிறாரு. அப்ப நான் அந்த சகோதரன்ட்ட சொன்னேன், பாரு, உன் கையில தான் என்ன கொடுத்துருக்கிறாரு? ப்ரொடெக்ட் பண்ற வேலையும் ப்ரொவைட் பண்ற வேலையும் கொடுத்துருக்காரு. உன் மனைவி கையில் என்ன வேலை கொடுத்துருக்காரு தெரியுமா? ரிசீவ் பண்ற வேலையை கொடுத்துருக்கிறாரு. அதுதான் நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு பெண்ணு கையில கொண்டு போய் பூவை கொடுத்தீங்கன்னா, பூவை கொடுத்தா மூஞ்செல்லாம் மலரம் பார்த்துருக்கீங்களா? பூவை கொடுன்னு பாஸ்டர் சொல்லிட்டான்னு போய் யாரா கொடுத்தீங்க? நான் சொல்றது புருஷன் மனைவியை பத்தி பேசினுக்கிறேன். நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாகுது. எப்பா ஒரு புருஷன் கொண்டு போய் மனைவி கிட்ட ஒரு ரோஜா பூ கொடுத்த உடனே மூஞ்சே ரோஜா பூ மாதிரி ஆயிடும் மனைவிக்கு. அந்த நாட்கள்லாம் சொல்லுவாங்க, வேலைக்கு போயிட்டு வரும்போது என்ன பண்ணு, பூவா மல்லிகை பூ வாங்கிட்டு வா. இந்த காலத்தில் ஆண்கள்லாம் விட்டுட்டீங்க அந்த பழக்கத்தை. வாங்கிட்டு வந்து வச்சு மண்டையில் சொருவுங்க. உங்க மண்டையில் இல்லை, அவங்க என்ன. இந்த பூவு, இந்த மல்லிகை பூ வரும்போது என்ன பண்ணுவாங்க, சில புருஷன் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ தான் வருவான் வீட்டுக்கு. மல்லிகை பூட வராங்கன்ற வாசனை மோப்பம் பிடிக்கிறதுல கெட்டிக்காரங்க யாரு சொல்லுங்க? பார்த்தீங்களா? ஏன்னா அவங்க ரிசீவ் பண்றவங்க. பூவை கொடுத்தா ரிசீவ் பண்ணுவாங்க. மல்லிகை பூ கொடுத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுவாங்க. புடவையை கொடுத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு புடவை இருக்கும், இன்னொரு புடவை கொடுங்க வாங்கி வச்சுப்பாங்க. இன்னொரு புடவை கூட வாங்கி கொடுங்க, கொடுக்குற வரைக்கும் கொடுங்க. பணத்தை கொடுங்க வாங்கிப்பாங்க. தே ஆர் குட் ரிசீவர்ஸ். ஆண்கள், யூ ஆர் அ குட் கிவர், யூ ஆர் அ ப்ரொவைடர். எல்லா ஆண்களும் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். வரமாட்டுது பார்த்தீங்களா? மேலே இருக்கிற ஆண்கள்லாம் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆண்கள்லாம் கல்யாணமான புருஷர்கள். எந்த வீட்டில் ஒரு புருஷன் ப்ரொவைட் பண்ணுகிற ப்ரொடெக்ட் பண்ற காரியம் இல்லையோ அங்க பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தர் உண்டாக்கின டிசைன்ல உங்க குடும்பம் இல்லைன்னா, கர்த்தருடைய அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய நிலையில உங்க குடும்பத்தை நீங்க கொண்டு வரல. கொண்டு வந்தீங்கன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் மாபெரும் அற்புதங்கள்லாம் செய்வாரு. உங்களை ராஜாவா வைப்பாரு. உங்க மனைவியை ராணியாக நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை உங்க கையில் கொடுப்பா. அதனால நான் சொல்றேன், புருஷர்மார்களாம், நீங்க கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நம்பணும். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார்னு நான் 100க்கு 100 நம்புறேன் அப்படின்ற புருஷர்கள்லாம் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஒரே ஒருத்தர் தான் ஆமேன்னு சொன்னாரு. ஆண்டவர் இப்படித்தான் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார் பாருங்க. அதனால்தான் இந்த சகோதரியால தான் கணவன் மரித்து போய்விட்டான், இப்பொழுது கடன்காரன் வந்து விட்டான், என்ன செய்யறதுன்னு தெரியல. அவ தன்னுடைய பிரஷரை ஹேண்டில் பண்ண அவளால முடியல. நேரா தேவனுடைய மனுஷங்கிட்ட ஓடுறா. இப்போ வாங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் இப்போ கவனிக்கணும். இந்த சம்பவம், இது நடந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் எலியாவுக்கும் தெரியும், எலிஷாவுக்கும் தெரியும். இப்போ இந்த சகோதரி வந்து சொல்றா, என்னுடைய கணவன் மரித்து போய்விட்டான். இந்த கணவன் மரித்து போனவன் யார் என்பது எலிஷாவுக்கு நல்லாவே தெரியும். இந்த எலிஷாவுக்கு தெரியும் இவன் யாரு, இந்த தேவ மனுஷன் யாரு, இவன் எப்படி கர்த்தருக்கு பயந்தவன், எப்படி தீர்க்கதரிசிகளை போஷித்தான், பல எதிர்ப்புகள் நடுவில் இருந்தும் அவர்களை பராமரிக்கிற வேலையை செய்தானே. இந்த மனுஷனுடைய சகோதரிய மனைவியை கர்த்தர் கைவிட மாட்டார், இந்த குடும்பத்தை கர்த்தர் கைவிட மாட்டார் என்பது அவனுக்கு தெரிந்ததுனால எலிஷா கேட்கிறான் அந்த சகோதரியை பார்த்து, உங்ககிட்ட என்னமா இருக்குன்னு கேட்கிறான்.
நல்லா கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவ மனுஷனுக்கு தெரியும், கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையினுடைய குடும்பத்தை அவர் கைவிட மாட்டார். தம்முடைய பிள்ளைய கர்த்தர் ரட்சித்த தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் என்ன வந்தாலும் அவர் கைவிட மாட்டார். அந்த குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்ற வல்லவராய். எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்ப கவனிச்சு பாருங்க, 2ஆம் வசனத்துல எலிஷா இப்ப கேட்கிறாரு, இந்த ஸ்திரீ கிட்ட கேட்கிறாரு. இப்போ யார் அவருடைய புருஷன்றத நான் உங்களுக்கு அதனுடைய பின்னணியை காண்பித்தேன். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிறான். இவ வந்து சொல்கிறா, அவ கர்த்தருக்கு பயந்து, அவர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த முதல் வசனம் சொல்கிறான்னு பாருங்க, என்ன, கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். உமக்கு தெரியும், உமக்கும் தெரியும், உம்முடைய எஜமானா இருந்த எலியாவுக்கும் தெரியும். அந்த காரியத்தை கொண்டு வந்து அவ சொல்லும் போது இப்போ எலிஷா இந்த 2ஆவது சொல்றா பாருங்க, எலிஷா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உம்முடைய அடியாளுடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை என்றால். நல்லா கவனிங்க, சொல்றா பாருங்க, எங்க வீட்டில் ஒரு குடம் எண்ணெய்னா நீங்க நல்ல எண்ணெய் நினைக்க கூடாது. இல்லை பாம் ஆயில், ரிஃபைன்ட் ஆயில், குக்கிங் ஆயில் கிடையாது. இங்கேயும் கொஞ்சம் இதனுடைய பின்னணியும் கொஞ்சம் பார்க்கணும். யூதருடைய கலாச்சாரத்தில் நீங்கள் இன்றைக்கும் போய் பாருங்கள், யூதர்கள் வந்து எப்பொழுதுமே அவங்க வீட்டில் எண்ணெய் இருக்கோ இல்லையோ ஒரு குடம் எண்ணெயை அவங்க எப்பவுமே வச்சுருப்பாங்க. அந்த எண்ணெய் ஒரு நோக்கத்துக்காக வைக்கப்படுகிற எண்ணெய். அந்த எண்ணெயை குறித்து நீங்கள் வாசிக்கணும்னா யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்கிற அந்த எண்ணெய் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். மரியாள் என்கிற ஒரு சகோதரி கையும் கழுவமாய் பிடிக்கப்பட்டு குற்றப்படுத்தப்படும் போது, விபச்சாரத்தின் நிமித்தமாய் குற்றப்படுத்தி எல்லாரும் அவளை குற்றம் சாட்டின போது இயேசு அவளை மன்னித்து அவளை விடுதலை ஆக்கினார். அவள் அந்நேரம் முதல் ஒரு புதிய மனுஷியாய் மாறினாள். அவளுக்கு தெரியும் இயேசு எவ்வளவு பெரிய வேலையை, எவ்வளவு பெரிய வாழ்வை, எவ்வளவு பெரிய ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கா என்பதை அறிந்த அவ நன்றி உள்ள இருதயத்தோட இயேசுவின் மேல் உள்ள அன்பின் நிமித்தமா தன்னுடைய வாழ்க்கைக்கென்று அவ வைத்திருந்த யூத கலாச்சாரத்தின்படி என்ன, அந்த ஃபியூனரலுக்கு ஆயத்தம் பண்றதுக்காக இந்த எண்ணெயை சரீரத்தின் மேல, செத்து போனவருடைய சரீரத்தின் மேல அப்ளை பண்ணுவாங்களாம். அதற்காக எல்லா யூதருடைய வீட்டிலும் ஒரு குடம் எண்ணெய் எப்பவுமே வச்சிருப்பாங்களா. அந்த எண்ணெயை குறித்து தான் இங்க சொல்றாரு பாருங்க, 12ஆம் அதிகாரத்தில் அந்த எண்ணெயை குறித்து இங்கே நம்ம கவனிக்கிறோம். 3ஆம் வசனம் வாசிப்போமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தை ஒரு ராத்தில் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை தொடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை காட்டி கொடுக்க போகிறவனாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியோத் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். நல்லா கவனிச்சு என்ன சொல்றான் பாருங்க, இந்த எண்ணெயினுடைய வேல்யூ சொல்றான். இது வந்து பரிமள தைலம், நலதம் தைலம், ஆல்பஸ்டர் ஆயில் ஆங்கிலத்தில் வருது. லூக்கா 7:37 வாசினா இந்த எண்ணெயை குறித்து சொல்றார், அங்கேயும் சொல்றாரு. அப்போ இந்த எண்ணெய் எல்லா யூதருடைய வீட்டிலையும் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய வழக்கத்தின்படி ஒருத்தர்கள் மரிக்கிறாங்கன்னா அந்த அடக்க காரியத்துக்கு என்றே அவர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த எண்ணெயை அவர்கள் வைத்து சமைக்கிற எண்ணெய் கிடையாது. அதுதான் அவ சொல்றா, என் வீட்டில் வேற எதுவுமே இல்லை, இந்த எண்ணெயத்தை இதை மாத்திரம் காப்பாற்றி வச்சிருக்கிறேன். எண்ணெய் இருந்தால் அவன் சமைச்சிருக்கலாமே, சமைக்கிற எண்ணெயா இருந்தால் அதை எதையா சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தி இருக்கலாமே. இது சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற எண்ணெய் கிடையாது. அதுதான் மரியாள் வந்து கொண்டு வந்து தனக்கு அற்புதம் செய்த இயேசுவுக்கு சிறந்ததை கொடுப்பதுக்கா, ஏன் நான் செத்த பிறகு என் சரீரத்தின் மேலே அப்ளை பண்ணுற எண்ணெய், இந்த ஆயில் எவ்வளோ ப்ரெஷியஸ்னு எனக்கு தெரியும் ஆண்டவர், ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப முக்கியம், உமக்கு நான் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஏன் கொடுக்குறேன்னா அங்கே சொல்கிறாரு பாருங்க, இயேசுநாதர் 7ஆம் வசனத்தை வாசிப்போமா? அங்கே சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை
நல்ல கவனி சொல்றாரு, இந்த எண்ணெய் எதற்காக வச்சிருந்தா, என்னை அடக்கம் பண்ணுவதற்காக. இவ அதை என்னை பதப்படுத்துறதுக்காக என்னை யூஸ் பண்றா, இந்த எண்ணெய் என் மேல அப்ளை பண்றா. இந்த எண்ணெயை குறித்து தான் அந்த ஏழை விதவை பேசுறாங்க. சமைக்கிற எண்ணெய் கிடையாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க, தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில். ஆண்டவர் சொல்ல, என்ன போய் தரித்திர கூட்டத்தில் சேர்த்துறாத, தரித்திர குரூப்போட என்ன சேர்த்துறாத. தரித்திரர் ஆண்டவர் நேசிக்காம இல்ல, நேசிக்கிறாரு, அவங்க மேல அன்பு காட்டுறார். என்ன விரும்புறார்? அந்த தரித்திரனை எப்படி ஆசீர்வாதம் ஆக்குறது, தோல்வி உள்ள ஒரு மனுஷனை ஜெயமுள்ள ஒரு மனிதனா எப்படி மாற்றுகிறது. வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போய் நிம்மதி இல்லாம சமாதானமா இல்லாம இருக்கிறவனுக்கு எப்படி நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுக்க இயேசு எப்படிப்பட்ட வேலையை செய்ய முடியும்? இந்த மரியாளுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை, வாழ்க்கை இழந்து போய் நொந்து வாழ்ந்து கொண்டிருந்த அவளுக்கு ஒரு புது வாழ்வை உண்டாக்கி கொடுத்தாரே. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன தரித்திர கூட்டத்தில் சேர்த்தாதப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? நம்ம தரித்திரத்தெல்லாம் நீக்குவாரு, நம்ம தோல்வியெல்லாம் நீக்குவாரு, நம்ம உபத்திரத்தெல்லாம் நீக்குவாரு, நம்ம கஷ்டத்தெல்லாம் மாற்றுவாரு. அதை இப்படி சொல்லணும், என் கடனெல்லாம் கத்த தீக்கக்கூடிய அற்புதத்தை எனக்கு செய்கிற ஒரு ஆசீர்வாதமான தேவன் அவர். இங்க இந்த எண்ணெயை வச்சு அவளுடைய கடனை தீர்ப்பதுக்கான ஒரு தீர்வு. அதுக்கு எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட் இருக்குன்றதை நீங்க விளங்கினாதான் அவ சொன்ன ஆயில் அவகிட்ட அந்த பஞ்ச காலத்துல இருந்ததுக்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கு இப்ப புரியும். இல்லைன்னா பஞ்ச காலத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்களே. ஆனா இந்த எண்ணெயை காலி பண்ணாம அவ வைத்திருந்தது காரணம், இந்த எண்ணெய் ஒரு விசேஷமான நோக்கத்துக்காக. It has a purpose for that oil. There was a purpose for that oil. ஒரு நோக்கத்துக்காக வைக்கப்பட்ட எண்ணெய். அதனால தான் அவ அதை வச்சு அவ சொல்றா, அதை மாத்திரம் I have saved that pot of oil. மற்ற எதுவுமே என் வீட்டில் இல்லை, இது ஒன்று தான் இருக்கு. ஏன்னா எனக்கும் தெரிய போகுது, இப்படியே போச்சுன்னா நானும் சாப்பிடாம வழி இல்லாமல் சாக போகிறேன். நான் செத்த, நான் என் குடும்பத்தில் இருக்கேன், யாராவது எடுத்து இந்த எண்ணெயை என் சரீரத்தின் மேலே பூசி என்னை பதம் பார்க்கறதுக்கு, என்னுடைய அடக்க காரியங்களுக்கு உபயோகமாகிறதுக்காக மாத்திரம் அந்த எண்ணெயை நான் காப்பாற்றி வச்சிருக்கிறேன். நல்ல கவனிங்கள். இப்போ எலிஷாவுக்கு தெரியுது அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது எலிஷாவுக்கு தெரியுது. ஏன்னா இங்கே வேதம் சொல்லுது, அது ஒரு வருஷம் சம்பாத்தியத்துக்குரிய வேல்யூ உள்ள ஆயிலாம். அது 300 பணம்னா ஒரு வருஷத்தினுடைய சம்பாத்தியத்தினுடைய விலைங்க. இப்போ இந்த ஒபதியா கடன் பட்டது எத்தனை வருஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ அத்தனை வருஷம் கடனை சாதாரண எண்ணெயை வச்சு கடனை தீர்த்த முடியுமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. சாதாரண எண்ணெயை வச்சு கடன், குக்கிங் ஆயிலை வச்சு கடன்லாம் தீர்த்த முடியுமா? இவன் வாங்கின கடன், இவன் 100 தீர்க்கதரிசிகளை காப்பாற்றுவதுக்காக அவன் பட்ட கடன், அதை தீர்ப்பதுக்கு இந்த குக்கிங் ஆயிலை வச்சு என்ன, அது எத்தனை குடமா நிரம்பினாக்கூட அதை வச்சு தீர்த்த முடியுமா? அப்போ கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல அவகிட்ட இருந்த ப்ரெஷியஸான ஒரு வருஷம் முழுவதும் வேல்யூ உள்ள பணத்தை என்ன வைக்கக்கூடிய அந்த எண்ணெயை எடுத்து ஒரு அற்புதத்தை அவளுக்கு செய்ய கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குறாரு. இந்த எலிஷாவுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். எலிஷாவுக்கு தெரியும், இந்த ஏழை வீட்டை கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை வழிந்தோட பண்ண போகிறாருன்னு தெரியும். ஏன் தெரியும்னா, இந்த ஏழை விதவினுடைய கணவன் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியர்களை காப்பாற்ற அவன் செய்த கிரியைகளை கர்த்தர் மறந்து போக அநீதி உள்ள தேவன் அல்ல என்பதை அதான் நான் சொன்ன பாருங்க. நம்முடைய தேவன் தலைமுறை தலைமுறைக்கும் அவர் உண்மை உள்ள கர்த்தராக இருக்கிறார். கையை வாழ்த்தி சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு. நீங்க ஒரு சின்ன ஒரு காரியம் கூட, ஒரு கலசம் தண்ணியை நீங்க கொடுத்தா கூட ஆண்டவர் என்ன பண்ணுவது இல்லையா, அதை பத்தி அவர் மறக்க மாட்டார். அவர் அதுக்கு கடனாளியா இருக்க மாட்டாருன்றாரு. அப்போ இந்த ஒபதியா செய்த இவ்வளவு பெரிய காரியங்களுக்கு இந்த ஒபதியாவுடைய குடும்பத்தை கர்த்தர் கடனாளியா இருக்க விட்டுருவாரா? நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்போ இந்த எலிஷா சொல்றான் பாருங்க, 3ஆம் வசனம் அங்க சொல்றான் அந்த வார்த்தைகள், இந்த 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகளை கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா 4ஆம் வசனத்துல இவ்வளோ தீர்க்கமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறவன் இந்த 3ஆம் வசனத்திலையும்
அர்த்தத்தோட சொல்றான் பாருங்க. 3ஆம் வசனம் வாசிப்போம் எல்லாரும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயலான் வீட்டார் எல்லாரிடத்திலும், அந்த வார்த்தை கவனி, எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. நல்ல கவனிங்க, சொல்ற வார்த்தையை பாருங்க. இங்க ஒருவேளை எலிஷாவுக்கு அடுத்த இடத்துல அவனுக்கு அடுத்த வசனம் பாருங்க, வாங்கின பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு வீட்டு அறையை பூட்டி. இவ்வளோ டீட்டெயில்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தெரிஞ்சவனுக்கு எத்தனை பாத்திரம் வாங்கணும்னு சொல்ல தெரிஞ்சிருக்காதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? வீட்டுக்குள்ள போய் எடுத்துன்னு போனா, நீ கேட்டு வாங்கின பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் உன் வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு உன் வீட்டை பூட்டு, உன் கதவை பூட்டுன்னு சொன்னவனுக்கு ஏன் ஆண்டவர் இவனை கொண்டு ஒரு 10 பாத்திரம் வாங்க போதும், ஏன்னா நீ ஏற்கனவே வச்சிருக்கிற ஒரு குடம் எண்ணெய் ஒரு வருஷத்தினுடைய சம்பாத்தியத்தினுடைய வேல்யூ, அதனால நீ என்ன பண்ணு, ஒரு 10 குடம் வாங்கு, உன் அந்த 10 குடத்தை நிரப்பினா உன் கடன்லாம் தீந்துரும், எனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டவர் அவன் மூலமா ஒரு 10 குடத்தை கடன் வாங்கன்னு சொல்லிருக்கலாமே. ஆனா இங்க சொல்றாரு, எல்லா இடத்திலும் போய் அநேக பாத்திரங்களை வாங்கு. நான் நம்புகிறேன், நான் நினைக்கிறேன், இவ போய் செஞ்சு நமக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. போய் பாத்திரத்தை வாங்குறா, வீட்டில் போய் அறையை பூட்டுறா, அந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் எடுத்து அவள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறா, ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்புது. கடைசியில் பாத்திரம் இல்லாததுனால என்னாச்சு, எண்ணெய் நின்று போச்சு. எண்ணெய் தட்டுப்பாடு ஆனதுனால என்ன, பாத்திரம் நிரம்பாமல் போகலை. ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்னா எதுவுமே தட்டுப்பாடு ஆகாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சா எதுவுமே தட்டுப்பாடே. நம்ம விசுவாசம் குறைஞ்சா தட்டுப்பாடு ஆயிடும். நம்ம விசுவாசம் சின்ன விசுவாசம் தட்டுப்பாடா இருதயம் என்லார்ஜ் ஆகாம விரிவாக்கப்படுகிற விதத்தில் நம்முடைய இருதயம் இந்த வசனத்தினால விரிவாக்கப்படலைன்னா அற்புதம் தடையாயிடும். அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு செய்யும் போது தட்டுப்பாடு இல்லாம செய்கிறவர். இப்ப பாத்திரம் இல்லாதனால என்ன நின்றுச்சு, இவ போய் மறுபடியும் ஊழியக்காரன் அதை சொல்றா பாருங்க. சொல்லிட்டு ஊழியக்காரன் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நான் நம்புறேன், அவ திரும்பி அவளும் தன்னுடைய மகன்களும் திரும்பி வரும்போது அவ சொல்லியிருப்பா, டே இப்படி கொண்டு வந்த பாத்திரம்லாம் நிறமும் தெரிஞ்சிருந்தா நம்ம பக்கத்தூர்லேயும் போய் கேட்டு வாங்கியிருக்கலாமேடா, இன்னும் கொஞ்சம் நிறைய பாத்திரத்தை. நான் சொல்ல புரியுதா இல்லையா உங்களுக்கு? இன்னைக்கு கிறிஸ்தவங்களும் அப்படி தான் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றத நம்பாம இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும். நான் சொல்றேன், நம்முடைய தேவன் தலைமுறை தலைமுறையாக உண்மையை காக்கிற உண்மை உள்ள தேவன் அவர். நீங்க கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று விதைச்சிருப்பீங்கன்னா, கர்த்தருக்காக ஏதாவது கொடுத்துருப்பீங்கன்னா, கர்த்தருடைய ஊழியத்துக்காக தான் செய்திருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், கர்த்தர் நீங்க மறந்தாலும் அவர் மறக்காம சேர்த்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்மைகளை செய்ய அவர் உண்மை. எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அதான் செஞ்சார் பாருங்க. இவளுடைய விசுவாசம் உங்கள் இன்னைக்கு நமக்கு ஒரு தாகம் இருக்கணும், ஒரு பசி இருக்கணும். என்ன தாகம், என்ன பசினா, ஆண்டவரே நான் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவேன், நான் ஆண்டவரே உம்முடைய நீதிக்காக வாழ்றவனா இருப்பேன், ஆண்டவரே உம்முடைய அன்பை பிறருக்கு காட்டுவேன், ஆண்டவரே நீர் நல்லவர் என்பதை பலருக்கு. இந்த பசி தாகம் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் என்னவா மாறுறானா, தேவ அற்புதத்தை பெறவனா மாறுவான். நிற்காத விதத்தில் அற்புதம் உங்களை வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கும். உமக்காக இந்த சரீரம் வாழணும் ஆண்டவரே, உம்மை பத்தி சொல்றதுக்காக இந்த சரீரம் வாழணும், இந்த சரீரத்தை நீர் ஆரோக்கியமாக்கும், எனக்கு ஜீவனை கூட்டி தாரும் என்று கேட்கும் போது நான் சொல்றேன், அதுல உங்க விசுவாசம் பெருசாகுது, அதுல ஆண்டவருக்காக வாழணுன்ற எதிர்பார்ப்பு பெருசாகுது. தேவனை குறிச்ச காரியங்கள் உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு போகும்போது உங்க இருதயம் விசாலமாகுது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கையில கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் என்ன செய்வார், நன்மைகளை கொண்டு வந்து போடுவார் பாருங்க. அதுதான் இங்கே சொல்கிறான், எலிஷா சொல்கிறாரு, போய் அநேக பாத்திரங்களை வாங்கு. பக்கம் பார்த்து சொல்லுங்கள், போய் அநேக நன்மைகளை கர்த்தருக்குள்ளே பெறுங்க. சொல்லுங்கள், வயத்திலிருந்து போய் அநேக நன்மைகளை.
இன்னும் ஒரு நன்மை கூட எனக்கு வரல. ஆனால் நீங்கள் சொல்லணும், அநேக நன்மைகள் எனக்கு கர்த்தர் செய்வார். சொல்லுங்கள் வாய்த்தந்த, அநேக நன்மைகளை. இந்த வருஷம் ஒன்றுமே நடக்கலை, ஆனால் நீங்கள் நம்பணும், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே எனக்கு நன்மை செய்ய கூடிய ஒரு தேவன் என் கூடவே அவர் இருக்கிறார், எனக்கு அற்புதம் செய்வார். இதை நம்பணும். பாருங்க, இவ போய் அடுத்த வசனம் கவனிச்சிங்கன்னா, இதை சொன்ன உடனே அவளுடைய இருதயம் பெருசாச்சு, அவளுடைய எதிர்பார்ப்பு பெருசாச்சு, அவளுடைய விசுவாசம் பெருசாச்சு. இவ்வளோ நேரம் கர்த்தர் பேசின வார்த்தையை கேட்டு உங்கள் விசுவாசம் எப்படி ஆயிருக்கு? உங்கள் எதிர்பார்ப்பு எப்படிப்பட்ட விதத்தில் என்லார்ஜ் ஆயிருக்கு? உங்கள் இருதயம் கர்த்தரை குறித்து எப்படிப்பட்ட என்லார்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கு? என்லைட்மெண்ட்குள்ளே வந்திருக்கா? அந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்திருக்கா? அப்படின்னு நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறபடியே நீங்கள் செய்வீங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு துளி அளவுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், சந்தேகப்படவே மாட்டேன். அழகாக கவனிச்சு பாருங்க. இன்றைக்கி ஜனங்க எதில் சந்தேகப்படுறாங்க? இந்த பைபிளில், இந்த வேத புஸ்தகத்தில் கர்த்தர் உங்களுக்கான அற்புதத்தையும், உங்களுடைய கடனை ரத்து செய்ய, உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்க சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை கேட்கும்போது மட்டும் 1008 சந்தேகம் வருது. பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான், 40% டிஸ்கவுண்ட்டுன்னு. ஹலோ, உங்கள் லாங்குவேஜில் பேசினா தானே உங்களுக்கு புரியும். நான் 40% இப்போ இயர் எண்டா என்னெல்லாம் போடுவான்னு தெரில, போடுவான் இயர் எண்டு சேல். என்ன சேலா? ஆமாம், என்ன இயர் எண்டு சேலோ தெரில. கேட்டால் 60% ஆஃப், 70% ஆஃப்னுவான். உள்ளே போனால் தான் தெரியும், இல்லை சார் அப் டு 70% சார். உள்ளே போய் 5% கூட என்ன கொடுக்க மாட்டான், டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டான். ஒரு பேப்பரில், உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒருத்தன் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். என்ன போடுறான்? 70%, 50% ஆஃப் அப்படின்னா, அந்த 50% ஆஃப்னு சொன்ன உடனே உங்களுக்கு நாடி நரம்பு தசைகள்லாம் அப்படியே வீரிங்கன்னு பாய்ஞ்சுக்கிட்டு வருதே. என்ன வேகம் வருது! அந்த கடைக்கு எவ்வளோ வேகமாக போகிறோம்! என்ன நம்பிக்கையில் போகிறீங்க? என்ன நம்பிக்கையில் போகிறீங்க? இதோ 50% கொடுத்துருக்குறானே. நேற்று நியூஸுக்கே இவ்வளோ வேல்யூ இருக்குன்னா, காலங்காலமாக இருக்கிற சத்திய வசனங்களை நம்புவதில் எவ்வளோ பெரிய வல்லமையான வேல்யூ இருக்குது. இதுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டோமே. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த சகோதரி பாருங்க, இந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை அப்படியே போய் நம்பிட்டா. பாரு 4ஆம் வசனம் பாருங்க, அங்கே சொல்லியிருக்கு, என்ன அவன் சொன்னபடியே போய் அநேக பாத்திரங்களை வாங்கிட்டு அவன் சொல்கிறான். இப்போ ஊழியக்காரன் சொல்கிறான், உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரத்தில் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளையுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவர்களிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரத்தை கொண்டு வா என்றால் அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது என்னை, இந்த ஊழியக்காரன் சொன்னதில் ஏதாவது ஸ்டெப்பை மாத்தினாலா பார்த்தீங்களா? போய் கதவை மூடு. ஏன் கதவை மூட சொன்னார்னா, ஆயில் எண்ணெய் கிணற கர்த்தர் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறாரு. எவனா பார்த்தா கண்ணு வச்சிருவான், என்ன பண்ணுவான்? அதனால் கதவை பூட்டு. இந்த இடத்துல நான் எப்படி பார்க்குறேன்னா, அவள் போய் தன் அறையை பூட்டி கர்த்தர் அவளுக்கு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசமாய் செய்தது எல்லாரும் முன்னாடியும் காட்டி செய்கிற ஒன்று அல்ல. நல்லா கவனி நான் சொல்கிறத. கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து கீழ்ப்படிந்து செய்கிறத எல்லாருக்கும் திறந்து காட்டி செய்கிற ஒன்று இல்லை. அது நீங்கள் அந்தரங்கத்தில் நீங்களும் உங்கள் தேவனும் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் செய்யப்பட வேண்டிய ஒன்று. அப்படி செய்யப்பட வேண்டிய ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் ஒரு நேரத்தை கொண்டு வர. என்ன நேரம் தெரியுமா? கதவை திறக்கிற நேரத்தை கொண்டு வருவார். அந்த கதவை திறக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை அநேகர் பார்க்கிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றியே தீர்வார். அந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்தே ஆகும். அதை தான் ஆண்டவர் இங்கே பொருள்படுத்தி ஊழியக்காரன் போய் அறையை போட்டு, ஏன்னா நீ திறந்து வச்சுக்கிட்டு நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1008 பேர் என்ன பண்ணுவான்? கேள்வியை கேட்பான். இது எப்படி நடக்கும்?
ஜோம் பண்ண நடந்துருமா? சர்ச்சைக்கு போனால் நடந்துருமா? வசனத்தை கேட்ட நடந்துருமா அப்படின்னு. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நம்மளும் என்ன பண்ணுவோம்? அதுதான் என்ன பண்ணுறாரு, கதவை போட்டு உன் விசுவாசம் கர்த்தருக்கு தெரியணும், உன் கீழ்ப்பிடிதல் யாருக்கு தெரியணும்? கர்த்தர். அதுக்கு கரெக்டாக நான் அந்த வேலையை செஞ்சேனா, கதவை திறந்த அற்புதத்தை காட்டுற வேலையை கர்த்தர் நிச்சயமாய் என் வாழ்க்கையில் செய்தே காட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த வேலையை ஆண்டவர் செய்ய முடியுமா? நீங்கள் கீழ்ப்படிந்து விசுவாசிப்பீங்கன்னா, அவர் சொன்னபடி செய்வீங்கன்னா, ஆண்டவர் சொல்ல நான் கதவை திறக்கிற நேரம் ஒன்று வரும், திறந்தனா அது இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே நான் என்ன செய்வேன்? வர்ஷிப்பேன். அதை வர்ஷித்து காட்டினார் பாருங்க. இந்த ஒபதியான்கிற ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்து அவன் விதைத்தது நிமித்தமா இப்போ எலிசாவுக்கு தெரியுது, இப்போ அவளுக்கு ஆண்டவர் மறுபடியும் திருப்பி பலன் கொடுக்கிற நேரம். அதனால தான் எலிசா சொல்றான், போய் அநேக பாத்திரங்களை வாங்கு, உன் வீடு அற்புதத்தின் வீடாக மாறப்போகுது. எப்படிப்பட்ட அற்புதத்தின் வீடானா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உன் வீடை கர்த்தர் நிரப்ப போகிறார். எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு விசுவாசமாய் நான் ஆண்டவரை செயல்படும் போது எனக்கும் அமுக்கி கொழுக்கி சரிந்து விழுகிற ஒரு அற்புதம் நிரம்புகிற ஒரு வீடாக நம்முடைய வீடை, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். நடந்துச்சு பாருங்க. இவளுக்கு ஆண்டவர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே அவள் நடந்துச்சு. போய் சொல்கிறா. 7ஆம் வசனம் பாருங்க, அங்கே சொல்லியிருக்கு, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த எண்ணெயை விற்று சமைக்கிற எண்ணெய் விற்று ஒன்றும் வந்திருக்காது. அந்த எண்ணெயுடைய மதிப்பு என்ன? அந்த எண்ணெயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பரிமள தைலத்தை குறித்து சொல்றாரு. அது எதற்காக ஒவ்வொரு யூதம் வீட்லையும் வைக்கிறார்கள்? மரிக்கும் போது அதுக்கு அடக்கம் பண்ணக்கூடிய வேலையை செய்வதற்காக, அது மேலே இறந்தவர்கள் மேலே அடக்க காரியத்துக்காக இந்த என்ன பரிமள தைலத்தை பூசுவார்கள். அதை குறித்து யூதா சொல்லமோ சொல்றான், 1 வருஷம் சம்பாத்தியத்தினுடைய வேல்யூ வச்சே அதை போட்டு உடச்சிட்டியம்மா. அந்த எண்ணெயை தான் ஆண்டவர் இங்கே என்ன பண்ணுறாரு, குடம் குடமா என்ன ஆண்டவர் நிரப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷம், எத்தனை குடம்னு சொல்லலை, சொல்லியிருந்தா நம்ம கணக்கு போட்டிருப்போமே. அதுதான் ஆண்டவர் சொல்ல, அங்கே கணக்கு சொல்ல. நான் நம்புகிறேன் உபதியாப்பட்ட கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு 4-5 குடமோ அல்லது ஒரு 10 குடமோ போக, அது போக ஏராளமான குடம் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஏராளமான பாத்திரங்கள் நிரம்பி இருக்குமே. அந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயை விற்று அவளும் நல்லா வாழ்ந்திருப்பா, அவள் பிள்ளைகளையும் நல்லா வாழ வச்சிருப்பா, அவள் தலைமுறையும் வாழ வச்சிருப்பா. நிச்சயமாக அந்த ஊரில் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா ஏராளமான காரியங்களை கர்த்தரின் ஆசீர்வாதத்தை உபயோகப்படுத்தி செய்திருப்பா. அவளுடைய வாழ்க்கையினுடைய கடன் பிரச்சனையை ஆண்டவர் அந்த ஒரு நாளில் கம்ப்ளீட்டாக தீர்க்கிறார். எத்தனை வருஷம் பிரச்சனை யோசித்து பாருங்க. எத்தனை வருஷமாக உபதியாவுடைய பேரில் இருந்த கடனை, மரித்து போனவனுடைய கடன், அவன் மேலப்பட்ட கடன் ரத்து செஞ்ச முதல் சரித்திரம் இதுதான். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட மாபெரும் அற்புதத்தை ஆண்டவர் செய்து இந்த ஏழை விதவையை ஆசீர்வாதமான ஒரு சகோதரியாக கர்த்தர் மாற்றினாரே. நான் நம்புகிறேன் அதே தேவன் இந்த இடத்துல இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேருடைய விசுவாசம் பெருசாக இருக்கா? உங்கள் இருதயம் விரிவாக இருக்கா? உங்களுடைய எதிர்பார்ப்பை பெருசாக்கி இருக்கிறீங்களா கர்த்தருக்குள்ளே? இந்த வசனத்தெலாம் கேட்கும்போது உங்கள் எதிர்பார்ப்பு பெருசாகுதா? எப்படி இது எனக்கு நடக்கும், இது எப்படி ஆகும், எனக்கு எப்படி சுகம் வரும், எனக்கு எப்படி என் பிரச்சனை தீரும், எப்படி என்னுடைய வியாதி சரியாகும், எப்படி இந்த குழப்பம் தீரும், எப்படி இந்த கடன் பிரச்சனை தீரும், எப்படி இந்த பொருளாதாரத்தில் எனக்கு இந்த காரியத்தில் மாற்றம் வரும், எப்படின்னு கேட்கறத விட்டுட்டு, கர்த்தாவே நீ சொல்றபடி செய்ய நான் கீழ்ப்படுகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே என் வீட்டில் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நீ நிரப்புவீர் என்று நான் நம்புறேன் ஆண்டவரே என்று நீங்க சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி செயல்படுவீங்க. நான் சொல்றேன், அன்றைக்கு இருந்த எலியாவின் தேவன், அன்றைக்கு இருந்த எலிஷாவின் தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ள
கர்த்தராய் இருக்கிறார். அன்றைக்கு செய்தவர் மாத்திரமல்ல, இன்றைக்கும் எனக்கும் அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எழுமி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லா 2 கரங்களையும் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்களோட கர்த்தர் இன்னைக்கு பேசியிருக்கிறாரா? என் பிரச்சனைலாம் தீர்றதுக்கு வழியே இல்லை, அதான் காட்டினேன். எத்தனை தலைமுறை மாறினாலும் கர்த்தர் தம்முடைய உண்மையில் மாறாத பெசகாதவர். அவர் மாறவதே இல்லை. உங்களுக்கான அற்புதத்தை அவரால் மாத்திரம் செய்ய முடியும். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை மாற்ற, என் பொருளாதாரத்தின் நிலைகளில் ஒரு அற்புதத்தை உண்டாக்க இயேசுவே உம்மால முடியும். சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே எதெல்லாம் எனக்கு ஆண்டவரே கடினமானதாக இருக்கிறதோ அது உமக்கு லேசான காரியம். சொல்லுங்க வாயை திறந்து, எனக்கு அற்புதம் செய்ய உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே எல்லா வாய்களும் அந்த வார்த்தையை சொல்லட்டும். இயேசுவே எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே என் எதிர்காலத்தில் நீர் எனக்கு செய்ய வேண்டிய அற்புதம், ஆண்டவர் அதிசயம் உமக்கு அது லேசான காரியமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா கடினமானதெல்லாம் கர்த்தர் லகுவானதாய் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கேட்ட இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி, சந்தேகத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே, பல கேள்விகளோடு வந்திருக்கலாம். ஆனால் இங்கே கேட்ட கர்த்தருடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பெரிதாக்கி இருக்கிறது, அவருடைய எதிர்பார்ப்பை பெரிதாக்கி இருக்கிறது, அவனுடைய இருதயத்தை விரிவாக்கி இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தர் சொல்லுகிறபடி நான் கீழ்ப்படிந்து விசுவாசித்து நான் செய்யும் போது என் வாழ்க்கைக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள கர்த்தரின் ஆசீர்வாதம் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் அற்புதத்தை செய்யக்கூடிய தேவனா இருக்கிறதுக்காக கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே இப்படிப்பட்ட அற்புதம் என் வீட்டில் நடக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும், ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசியுடைய வீட்டுக்குள்ளையும் அப்படி நடப்பதாக உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.